ஒட்டுமொத்த இந்திய அரசியலை திரும்பி பார்க்க வைத்தது திருச்சியின் திருப்புமனை திமுக மாநில மாநாடு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடைபெற்ற மாநாடுகளில், தமிழ்நாடு இல்லை இந்தியாவில் நடைபெற்ற மாநாடுகளில் இது போன்ற மாநாடு இந்த 5 வருடங்களில் எங்கும் நடைபெறவில்லை. இந்த மாநாடு பார்த்த உடனே எடப்பாடி பழனிசாமியிலிருந்து, தற்கூரி விஜயிலிருந்து, பிஜேபியிலிருந்து இன்னும் இருக்கிற அத்தனை பேருக்கும் டவுசர் லூசா எல்லாருக்கும் பேதி ஆயிடுச்சு. விஜய் பின்னாடுக்குது ஒரு காம கூட்டம், பைத்தியக்கார கூட்டம், கோமாளி கூட்டம், ரசிகர் கூட்டம், அந்த மாதிரி கூட்டமா? கொள்கை கூட்டம். இந்த முறை திமுக ஆட்சி வந்துச்சுன்னா அது காரணம் என்ன சொல்லிட்டா, தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற அந்த தலைவன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் வாக்களித்தார். எப்பவுமே நான் திமுக ஓட்டு போட போறேன்பா, உதயசூரன் ஓட்டு போட போறேன்பா, ஆட்சி மாற்றம் வேணும்பா, இதெல்லாம் மக்கள் பேசல. யாரு ஓட்டு போட போறீங்கன்னா, மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வரணும். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடம்தான் உதயசூரியனை பார்க்கிறேன், திமுகவை பார்க்கிறேன், கருப்பு சோப்பு கொடியை பார்க்கிறேன். எங்களுக்கு மு.க. ஸ்டாலின் வேண்டும், திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் வாக்களித்து 5 முறை நிறைவான ஆட்சி நடத்தியிருக்கிறார். மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறோம் என்று கேட்டால் அதற்கு ஒரே ஒரு காரணம், தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற அந்த தலைவன். அந்த தலைவனுக்காகத்தான், அந்த ஒரே ஒரு தலைவனுக்காகத்தான் மீண்டும் 7வது முறை திமுக ஆட்சி பீடத்தில் அமரப்போகிறது.